மகா பாபிலோன். இந்த பாபிலோன் தான் பூமியில் உள்ள எல்லா அருவருப்புலையும் பெற்றெடுத்த ஒரு தாய். தேவனுக்கு விரோதமா இந்த பூமியில என்னன்னா நடக்குதோ அதுக்கு விதை போட்டது யாருன்னா இந்த நிம்ரோத். அவன் இந்த பூமியில ஒரு பெருமை உண்டாகி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி தேவனுடைய நாமத்துக்கு விரோதமா செயல்படக்கூடிய மனிதர்களை அவன் வச்சிருந்தான் பாருங்க. இவனுடைய திட்டம், இவனுடைய எல்லாத்தையும் யார் ஃபாலோ பண்ணான்னா பாபிலோனின் உள்ள நெபுகாட் நேச்சர் அப்படின்ற ஒருத்தன் ஃபாலோ பண்ணான். இந்த நெபுகாட் நேச்சர் காலத்துல தான் எருசலேம் தேவாலயம்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்த பாத்திரத்தெல்லாம் இவன் எடுத்துட்டு போயிட்டான். தங்கத்துல தேவனுக்கு ஆராதனை செய்யறதுக்கு எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா மதுபானம் சாப்பிட்டு இப்படி எல்லாம் பரிசுத்தமானதை அழிச்சு தேவாலயத்தை அழிச்சு பலவிதமான போராட்டம் யார் பண்ணான்னா இந்த நெபுகாட் நேச்சர். இந்த நெபுகாட் நேச்சர் இந்த நிம்ரோத்துடைய பிளானை அப்படியே தன்னுடைய காலத்தில் நிறைவேற்றினான். என்ன நிறைவேற்றினான்? அவனும் இதே மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டி வானளவு கட்டி நான் கட்டின கா பாபிலோன் சொல்றான் பாருங்க. இந்த நிம்ரோத் என்னென்னலாம் பண்ண முயற்சி பண்ணானோ அது எல்லாத்தையும் எங்க பார்க்கலாம்னா தானியேல் புஸ்தகத்துல நெபுகாட் நேச்சர் என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையும் பண்ணுவதற்காக தான் இந்த நிம்ரோத் ஒரு முயற்சி செய்தான். ஆனா அந்த முயற்சியை தேவன் தோல்வியில கொண்டு வந்து விட்டுட்டாரு. இந்த பாபிலோனில் இருக்கிற நெபுகாட் நேச்சர் என்ன பண்ணா? பெரிய பொற்செலியை வச்சு எல்லா ஜனங்களும் என்னதான் வணங்கணும், நான் தான் கடவுள், கடவுளே எனக்கு அடுத்தது தான், எல்லா ஜனங்களும் என்னதான் வணங்கணும் அப்படின்னு எல்லா ஜனத்தையும் அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருந்தான் பாருங்க. இதை செய்வதற்காக தான் இந்த நிம்ரோத் மிகப்பெரிய திட்டம் போட்டான். கடவுளை இந்த பூமியை ஆட்சி செய்ய விடாம மனித ரூபத்தில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சான். அதுவும் வாய்க்காமல் போய்விட்டது.